பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி, நீதிமான் விழுந்தால் நிச்சயம் அடி விழும். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள் அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறார்களோ என்னவோ, செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள். நாம் தவறு செய்தாலும் பரவாயில்லை, தேவன் என்னை எழுப்பி விடுவார், அவர் மன்னிக்கிற தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன் என்ற எண்ணத்தால் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்கிறார்கள். கிறிஸ்துவர்களே இப்படிப்பட்ட தவறுகளை செய்து வருகிறார்கள். மனம் திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் வீழ்ந்தவர்களை கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார் கர்த்தர். இதை ரோமர் 6:1-2 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மன்னிக்கிறவர் தான், கைபிடித்து தூக்கி விடுகிறதான். ஆனால் அடி நிச்சயம் உண்டு. 5 அடி உயரத்தில் இருந்து விழுந்தால் காயம் உண்டாகும். ஒரு 10-15 அடி உயரத்தில் இருந்தால் எலும்பு உண்டாகலாம். இதே 50 அடியில் இருந்து விழுந்தால் நிலைமை என்னாகும் என்று நாம் யோசிக்க வேண்டும். இதைத்தான் தாவீது ராஜா செய்தார். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றவர், கர்த்தரால் பெயர் பெற்றவர் தாவீது ராஜா. அப்போஸ்தலர் 13:22 இதை நாம் வாசிக்கிறோம். அப்படி பெயர் பெற்றவனே பாவத்தில் வீழ்ந்து விடுகிறான். உரியாவின் மனைவி பத்சேபாளை அடைவதற்காக கொலையே செய்கிறான். இது பெரிய பாவம். கொலை செய்து பாவத்திலே விழுந்து விடுகிறான். இதற்கான தண்டனை அவன் அனுபவிக்கிறான். இதுதான் அடி. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் இதை நாம் வாசிக்கிறோம். அவன் குடும்பத்திலே மரணங்கள், தொடர்ந்து மரணங்கள், பிள்ளைகள் மரணிக்கிறார்கள், பிள்ளைகளால் அவன் துரத்தப்படுகிறார்கள். அவனுடைய ராஜ்யத்தை விட்டே ஓட வேண்டிய, பிழைத்து கொள்ள வேண்டுமே என்று ஓட வேண்டிய நிலைமை. இதுதான் நீதிமான் விழுந்தால் கிடைக்கக்கூடிய அடி. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை, அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் விளக்கவில்லை. உன்னுடைய சந்ததியில் மேசியாவை கொடுப்பேன் என்று சொன்னார், அதை கொடுத்தார், நிறைவேற்றினார். ஆனால் அவனுக்கு கிடைத்த அடி ஒரு 50 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்தால் எப்படிப்பட்ட அடி விழுகுமோ அதே போன்ற அடிதான் அவனுக்கும் விழுந்தது. ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். செய்த தவறை தாவீதை போல சங்கீதம் 51 அவன் அறிக்கையிட்டான். கர்த்தரால் தூக்கிவிடப்பட்டான், மனம் திரும்பினான், வாழ்வு பெற்றான்.